பழத்தோட்டத்து பரன் கீழே இருக்கிற நிலத்துக்கடியில் கிடைச்ச சிம்மாசனத்தை போன கதையில் பார்த்தோம்ல, அதை போஜ மன்னர் அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போனாராம். அரண்மனை ஜோதிடர்கள்லாம் வச்சு ஒரு நல்ல நாள் குறித்து அது பிரகாரம் அந்த சிம்மாசனத்தில் ஏறத்துக்கு படியில் காலை வச்சாராம். அப்போது படியில் இருந்த பதுமை பேச தொடங்குச்சான். போஜ மன்னனே, உலகை ஆண்ட விக்ரமாதித்த மகாராஜாவின் சிம்மாசனத்தில் அமர உனக்கு என்ன தகுதி உள்ளது அப்படின்னு கேட்டுச்சான். அதை கேட்ட போஜ மன்னர் அப்படியே அதிர்ந்துட்டாராம். மன்னர் விக்ரமாதித்தன் வீற்றிருந்த சிம்மாசனமா இது அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த பதுமை பெருமையாக பேச தொடங்குச்சான். 56 தேசத்து மன்னர்களும் அடிபணிந்து கப்பம் கட்டிய மேன்மையானவர் எங்கள் மன்னர் விக்ரமாதித்தர். அமரர்களின் தலைவன் இந்திரனும் வெட்கி தலை கவிழுமாறு ஆட்சி புரிந்தவர் எங்கள் அரசர். அத்தகைய சிம்மாசனத்தில் நீர் அமர்வது நகைச்சுவையாக உள்ளது அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு போஜ மன்னர், பதுமையே, மன்னர் விக்ரமாதித்தனை பற்றி எனக்கு சொல்வாயா அப்படின்னு கேட்டாராம். அந்த பதுமையும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு போஜ மன்னருக்கு விக்ரமாதித்தர் கதையை சொல்ல தொடங்குச்சான். அந்த முழு கதையை கேட்கணுன்னா கீழே கொடுத்துருக்க வீடியோவை பாருங்க.